கமருதீனை கதற கதற அடித்த ஆரோரா சின்க்ளர், விஜே பார்வதியை விரட்டி விரட்டி வெளுத்த ஆரோரா சின்க்ளர் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இந்த ஆரோரா சின்க்ளருக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு கும்பல் ஃபயர் விட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையே, இவனுங்க ஃபயர் விடுற அளவுக்கு ஆரோரா சின்க்ளர் ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே. ஆக்சுவலாக ஆரோரா சின்க்ளர் கமருதீன் கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டி அதுக்கு பேக் ஃபயர் ஆனது தானே மிச்சம். இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆரோரா சின்க்ளருக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரோரா சின்க்ளருடைய வெளியுலக யூடியூப் வாழ்க்கை, இன்ஸ்டாகிராம் வாழ்க்கையை பத்தி பேசணும்னா நாரீரும். அதை பத்தி நம்ம பேசாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரோரா சின்க்ளர் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம விமர்சனங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள அப்படி ஒரு விஷயத்தை பேச வச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆரோரா சின்க்ளர் ரசிகர்கள் கிட்ட நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எத்திக்ஸ் மாரல் அப்படிங்கிறது ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த 100 நாட்கள் என்ன செய்றாங்க அப்படிங்கிறத பற்றி விமர்சனம் வைக்கிறது தான் சரியா இருக்கும். அதுதான் அறம். அதனால நியாயமான நாகரீகமான விமர்சனங்களை ஆரோரா சின்க்ளருக்கு எதிராக முன்வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆரோரா சின்க்ளர் துஷார் கேம் பிளே டோட்டலா ஸ்பாயில் ஆகி பிக் பாஸ் வீட்டை விட்டு துஷார் 35வது நாள் 40 நாள்ல வெளியில போறதற்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் ஆரோரா சின்க்ளர். அதை கமருதீன் நீ தான் ஒன் ஆஃப் த ரீசன் துஷார் வெளியில போனதுக்குன்னு சொன்னப்போ அதெல்லாம் கிடையாது, சி இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் ஃபார் துஷார்ஸ் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இன் அடிஷன் டு தட் நம்ம கமருதீன் பிரவீன்ராஜ் வெளியில போனதுக்கும் முக்கிய காரணம் நீ தான். என்ன நல்ல திறமை இருக்கக்கூடிய நபர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. ஒன்றுமே பண்ணாமல் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு எந்த விதமான வீட்டு வேலையும் செய்யாமல், அதாவது கிச்சன் டீம்லேயே இது வரைக்கும் ஆரோரா சின்க்ளர் இருந்ததில்லை. ஆரோரா சின்க்ளர் வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபுட்டேஜை கூட நான் பார்த்ததில்லை. விஜே பார்வதி எல்லாம் அந்த வார்டன் கதாபாத்திரத்தை ஏந்தி இருக்கிறப்போ நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் போய் தூங்குவாங்க. எல்லாரும் முழிக்கிறதுக்கு முன்னாடி முழிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாரம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு விஜே பார்வதி எல்லாம் அந்த வீட்டு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுருக்கோம். ஆனால் ஆரோரா சின்க்ளர் சோம்பேறித்தனமாக உட்காந்து டம்மி பாபாவா மிச்சர் தின்னுகிட்டு இருந்ததை தவிர்த்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணதில்லை அப்படிங்கிறத கமருதீன் டோட்டலா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கான். இதில் ட்ரிகரான நம்ம ஆரோரா சின்க்ளருக்கு சொம்பு தூக்கக்கூடிய அல்லக்கைகள் சமூக ஊடகங்கள்ல யாரெல்லாம் ஆரோரா சின்க்ளருக்கு எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஜூலி, மாயா, பூர்ணிமா இவங்க தான் மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டன்ஸாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஆரோரா சின்க்ளர் போய்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதிகபட்சமான வெறுப்பை சம்பாதித்த ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டாக ஆரோரா சின்க்ளர் மிக விரைவில் முடிசூட்டப்படுவார் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா செருப்படி வாங்காத இடமே இல்லை. கமருதீன் செருப்படி கொடுத்து அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் அழுதுட்டு போய் பிக் பாஸ் கிட்ட உட்காந்தாங்க. பிக் பாஸ் எனக்கு வயிறு இல்லையா, நான் சாப்பிட்டுட்டுலாம் வர வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டர் கொடுத்து யூ ஃபீலிங் கில்ட்டி, மனசில் ஏதோ ஒரு மூலையில் துஷார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு நீ தான் காரணம், நீ நம்பிக்கிட்டு இருக்க, அதனால தான் இங்கே என்கிட்ட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பிக் பாஸும் கிளின்னு கிழிச்சு அமிச்சிட்டாரு. வெளியில் போனதும் கேப்டன்சி டாஸ்கில் அப்படியே வேற லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டி அக்கா சிரிச்ச மணிக்கு பயங்கரமாக விளையாடுறாங்க. எங்கே வந்துருச்சு உனக்கு இந்த கான்ஃபிடென்ஸு? கமருதீன் பேசுனதுக்கு என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட பழகிட்டு என்னை இப்படி பேசிட்டான் அப்படின்னு கதறி அழுதுட்டு எப்படி உன்னால் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டு கேப்டன்சி டாஸ்கில் அந்த அளவுக்கு உன்னால் வீரியமாக பங்கெடுத்து கொள்ள முடியுது? அப்போ எல்லாமே ட்ராமா. நீ இவ்வளோ நாளாக ஃபேக்காக நடித்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிற. உன்னுடைய பலம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆண் உன் கூட இருக்கும்போது அந்த ஆணை பலவீனப்படுத்தி நட்புன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்க வச்சு அவனை எவிக் பண்ணி வெளியில் அனுப்புறது. இது மாதிரி தான் நீ துஷார் அமிச்ச. அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட அதே மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண. அவன் கொஞ்சம் உஷாராகி அவன் ஒன்றை பஸ்ஸுக்கு அடியில் தூக்கி போட்டுட்டான். உன் கேம் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். அதனால் காண்டாகி ட்ரிகராகி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீ டேபிளை போட்டு அடிக்கிறது என்ன, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் போய் படுக்கிறது என்ன. குறிப்பாக ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் புள்ளப்பூச்சியாக இருந்த ஆரோரா சின்க்ளருக்கு கொடுக்கு முளைச்சி எல்லாரையும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. விஜே பார்வதி கிட்ட அந்த ஷாலை கட்டிட்டு அக்கா பண்ண ஃபைட்டுக்கு வெளியில் இருக்கிறவன்லாம் ஃபயர் விட்றான். கமான் 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 அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்றான். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமருதீன் அந்த புள்ளப்பூச்சிக்கு முளைச்ச கொடுக்க கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணியிருக்கான். இந்த கருந்தேலுடைய கொடுக்க கத்திரியை வச்சு கட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி ஆரோரா சின்க்ளரை டம்மி பாவா
ஆரோரா சின்க்ளர் திஸ் இஸ் யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கமருதீனும் சரி வினோத்தும் சரி 2 பேரும் சேர்ந்து ஆரோரா சின்க்ளரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காங்க. மறதி ஒரு தேசிய வியாதி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஆடியன்ஸ் 50 நாளா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஆரோரா சின்க்ளர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பல பேர் மறந்துருப்பீங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன். ஆரோரா சின்க்ளர் ஃப்ரம் டே ஒன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆண்களை நம்பி தான் அவங்க ஒரு கேமே ஆடி இருக்காங்க. குறிப்பா திவாகர் விஷயத்துல அவங்க பல இடங்கள்ல எல்லை மீறி நடந்திருக்காங்க. திவாகருக்கு கிஸ் பிராங்க் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. திவாகரை கண்ணை மூடிக்க சொல்லி கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்து எஃப்ஜேவை முத்தம் கொடுக்க சொல்லிடுவாங்க. கண்ணை திறந்து பார்க்குறப்போ திவாகருக்கு ஆரோரா தான் நமக்கு முத்தம் கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சு அந்த ஆளு ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தான். திவாகர் ஆரோரா தான் நமக்கு முத்தம் கொடுத்தான் அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். கிஸ் பிராங்க் தான் பண்ணோம் அப்படிங்கிறத யாருமே திவாகர் கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லலை. அதுக்கப்புறம் அதே திவாகர் கிட்ட கண்ணாடி வழியா முத்தம் கொடுத்தது, துஷார் கூட வாஷ்ரூம்ல இருந்துக்கிட்டு வா ரூமுக்குள்ள போலான்னு கூப்பிட்டது, கட்டி பிடிக்கலான்னு சொல்லிட்டு கையை இப்படி ரெண்டு கையும் காட்டிட்ட மாதிரி நின்னது, இது மாதிரி பல இடங்கள்ல அவங்க அத்துமீறி எல்லை மீறி நடந்திருக்காங்க. 18+ கண்டென்ட்டை இதே துஷார் கிட்ட பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. ஆனா விஜே பார்வதிக்கு எகெயின்ஸ்டா மட்டும் ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த ஆரோரா சின்க்ளருக்கு புனிதர் பட்டம் கட்டக்கூடிய வேலையை சோஷியல் மீடியால ஒரு தரப்பு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. டேய் ஆரோரா சின்க்ளர் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியுமாடா? அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு. அந்த பட்டப்பேர் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த பட்டப்பேரை எப்படி உருவாக்குனாங்க, அந்த பட்டப்பேரை அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சாங்க, அந்த பட்டப்பேர் வச்சவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன வீடியோ பதிவுகள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியால இருக்கு. ஆரோரா சின்க்ளர் வேணா இதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணது, யூடியூப்ல பண்ணது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு பிக் பாஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தன்னை ஒரு கிளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு வரலாம். பழச நம்மளால மறக்க முடியாது. அவங்களுக்கு இந்த மேடை கிடைத்தது எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க ஆபாசமான கண்டென்ட்டுகளை சமூக ஊடகங்கள்ல பண்ணி ஃபேமஸ் ஆனவங்கன்றதுனால தான் இந்த மேடை அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு புனிதர் பட்டத்தை கட்டி அவங்க ஒரு கேமர், அவங்க வந்து டாப் 5ல வரக்கூடிய நபர், அவங்களுக்கு வந்து கோப்பை கொடுத்தாலும் தவறில்லை அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஆரோரா சின்க்ளருக்கு சொம்படிக்கக்கூடிய நபர்களை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா பூனை வந்து கண்ணை மூடிக்கிச்சுன்னா பூலோகம் இருண்டுருமா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க ஆரோரா சின்க்ளரோடைய கேமை 50 நாள் டே 1ல இருந்து டே 50 வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆரோரா சின்க்ளரு துஷாரை வந்து கழுத்தில் கடிச்சு வச்சதாக இருக்கட்டும், சபரியை கழுத்தில் கடிச்சு வச்சதாக இருக்கட்டும், துஷாரோட 18+ கண்டென்ட் போட்டதாக இருக்கட்டும், கண்ணாடி வழியாக திவாகர் கிட்ட முத்தம் கொடுத்ததாக இருக்கட்டும், இது மாதிரி பல அத்துமீறல்களை அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு சேர்ந்து பல இடங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு ஆரோரா சின்க்ளர் இப்போ விஜே பார்வதியை எதிர்த்து ஒரு கேமை ஆடுறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அவங்க 50 நாளாக இந்த கேமுக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை. இப்போ திடீர்னு அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டும் போது இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தது ஃபேக்கா இல்லை இப்போ இருக்கிறது ஃபேக்கா, எது ஒரிஜினல் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அப்படின்னு இருக்குது. இதே விஜே பார்வதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரம் டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் அதே டிரான்ஸ்பரன்சி, என்னடா என்ன படித்துறை என்ன 50 ரூபா தர அப்படின்ற ஆட்டிடியூட்டில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ யார் நடிக்கிறா, யார் ட்ராமா போடுறா, யார் வந்து இப்போ ஆரோரா சின்க்ளர் சொல்கிறாங்க கேம் ஆடாமல் இருந்தால் ஆடாமல் இருக்கேன்னு சொல்கிறீங்க, கேம் ஆடுனா ஆடுனேன்னு சொல்கிறீங்க, நான் என்ன தான் பண்ணுறதுன்னு பிக் பாஸ்ட்டை புலம்புறாங்க. ஏம்மா ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்லி பண்ணக்கூடாதுமா, அதை நம்மளா செய்யணும், உனக்குள்ளேருந்து தானாக வரணும். நீ வந்து கேம் ஆடாமல் ஜோன் அவுட் ஆகி துஷாரோட ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, அதுவும் தப்பு. இப்போ வந்து 50 நாளுக்கு அப்புறம் திடீர்னு கேம் ஆடுறேன், நான் விஜே பார்வதிக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்குறேன், நான் வந்து அப்படியே ஃபைட் பண்ணுவேன், டேபிளை தட்டுவேன். அதாவது திவாகர் ஒரு தடவை அமைதியாரு அப்படின்னு சொன்னப்போ பயந்து போய் ஒதுங்கி எதுவுமே பேசாமல் கண்ணீர் விட்ட அரோரா உண்மையான அரோராவா, இல்லை இன்னைக்கு கமருதீனோட அப்படியே அந்த டேபிளை ஒரு அடி அடித்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி அப்படியே ஒரு ஆட்டிடியூடை கேரி பண்ணுற அரோரா உண்மையான அரோராவா? அரோராவுடைய காதல் கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நமக்கு கண்ணீர் வந்துடும். பிரவீன் ராஜ்கிட்ட ஒரு கதை சொன்னாங்க, நான்லாம் வந்து என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில, 10வது படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணி இருந்திருக்கிறாங்க, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். அந்த பையனை வந்து திரும்ப அதே பையன் இவங்களுக்கு வந்து ஸ்னாப் சாட்டில் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் இவங்களை வந்து
வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கான். கான்டாக்ட் பண்ணப்ப மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கான். இவங்களும் சென்னையில இருந்திருக்கிறாங்க. மீட் பண்ண போயிருக்கிறாங்க. போனப்ப அவன பைக்ல கட்டி புடிச்சிட்டு போனது, கையில வந்து பக்கத்துல உட்காந்து கை போட்டு உட்காந்துக்கிட்டது, எல்லாமே பண்ணிட்டு, அவனுக்கு ஆசைய தூண்டிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல அவன டோட்டலா கோஸ்ட் பண்ணிட்டு, அவன் நம்பர பிளாக் பண்ணி போட்டுட்டு, "நான் எந்த அளவுக்கு பிரெட்டியா இருக்கேன்னு பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட காட்டிட்டு, திரும்ப அவன் மனசுல ஆசைய வளர்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க டோட்டலா குவிட் பண்ணிட்டு வந்துட்டதா ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? லவ் பண்றேங்கிற பேர்ல 10வது படிக்கிறப்ப, அவனாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது விவரம் தெரியாதப்ப விட்டுட்டு போனான். எல்லா விவரமும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன மீட் பண்ணி, அவன் மனசுல ஆசைய வளர்த்து, அவன கோஸ்ட் பண்ணி பாதியிலேயே விட்டுட்டு போற கேவலமான மனநிலை கொண்ட நபர் தான் இந்த ஆரோரா சின்க்ளேர். ஆரோரா சின்க்ளேர் மற்றும் அ அவங்களுடைய கேவலமான கேம் பிளே பற்றிய உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.